மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவை ஒட்டி சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களில் 12 லீலைகள் ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆவணி மூல திருவிழாவில் சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது, நாரைக்கு மோட்சமளித்தது, பொற்கிழி அளித்தது, நரியை பரியாக்கியது போன்ற லீலைகள் நடந்து முடிந்தன. விழாவின் 9ஆம் நாளான நேற்று பிட்டுக்கு மண் சுமந்த லீலை கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன், பிரியா விடையுடன் ஆரப்பாளையம் வைகை ஆற்றோரம் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளினர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் திருவாதவூர் மாணிக்க வாசகர் ஆகியோரும் எழுந்தருளியிருந்த சேதுபதி மண்டபத்தில் புட்டு திருவிழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சுவாமி மற்றும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியார்கள் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தினர். பின்னர் வந்திய கிழவிக்கும் மக்களுக்கும் சுந்தரேஸ்வரர் அருள்பாலிப்பது போல பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதுதான் முதல் முறையா மதுரையில தான் பிறந்திருக்கேன். இதுதான் முதல் முறையா பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் இந்த ஆவணி மூல திருவிழா, சிவபெருமானுக்கு பட்டாபிஷேகம், வளையல் விற்றலில, இந்த மாதிரி புட்டு திருவிழா, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அருமை. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட புட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவை ஒட்டி பல்வேறு வகையான புட்டுக்கள் விற்பனையும் அமோகமாக நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.